நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சென்று தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வழக்குகளை எங்கள் மீது தொடுக்கலாம். கேஸ் போட வேண்டியதானே? எல்லா அதிகாரமும் கையில் இருக்குல்ல, எல்லாமே கையில் இருக்குல்ல, ஆவணங்கள் கையில் இருந்தால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும், நாங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்கிறோம். பிடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரை ஏழை தாய்மார்கள் இருக்கத்தான் செய்வார். அதனால செந்தில் பாலாஜி கரூர் மண்ணிலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். உங்களை விட மகாராஷ்டிரா 2 அமைச்சர்கள் அதிகமா ஆட்டம் போட்டாங்க. ஒரு அமைச்சருடைய பெயர் அனில் தேஷ்முக். 6 மாதமாக இடி கேஸ்ல ஜெயில இருக்கார், ஜாமீன் என்ன வாங்க முடியும். இன்னொரு அமைச்சருடைய பெயர் நவாப் மாலிக். 4 மாசமா அவரும் ஜெயில இருக்கார், என்ன ஜாமீன் கிடைக்கும். அதனால் நீங்களும் தயாராக இருங்கள். உங்களுக்கான சிறையை தேர்ந்தெடுக்க நாங்கள் விடப்போவது கிடையாது. கரூர் மண்ணிலே சவால் விட்டு செல்கின்றேன். தனிப்பட்ட கால் புரட்சி கிடையாது. இதை போன்ற அரசியல்வாதிகள் இருக்கும் வரை இந்த மண்ணிலே ஏழை தாய்மார்கள் இருப்பார்கள். ஏழை தாய்மார்கள் இருக்கக்கூடாது என்று நினைத்தால் இதை போன்ற அரசியல்வாதிகளை அப்புறப்படுத்த வேண்டும். உங்களுக்கான சிறைச்சாலையை தேர்ந்தெடுங்கள். எந்த தமிழக அரசுல யாரு உங்களை காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கலாம். எந்த முதலமைச்சர் யாரு காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கலாம். ஊழல் மீது ஊழல் செய்த 1 வருஷம் தான் ஆயிருக்கு, 15 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் 4 வருஷம் வண்டி ஓடும். நீங்க 6வது கட்சி தாவறதுக்கு முன்னாடி சிறைக்கு சென்று விட்டுத்தான் 6வது கட்சிக்கு தாவீர்கள் என்ற மாற்று கருத்து. ஆனால் நம்முடைய கட்சி தொண்டர் கடுமையாக உழைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. கடுமையாக கரூரை சுத்தி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியோ கிருஷ்ணாயபுரையோ குளித்தலையோ கரூர் மாநகரத்துக்கு வெளியே பார்த்தோம்னா ஏழை மக்கள் வாழ்கின்றார்கள். ஏழை மக்கள் இருக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை இருக்கிறது. கடைசி ஏழை தமிழகத்திலே இருக்கும் வரை வேலை என்பது முடியவில்லை.